ஹாய் விபஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதர்வா, பிரீத்தி முக்கன், ஃபஹத் ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் இதயம் முரளி. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அதர்வாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதர்வாக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வர வழியில் ஃப்ளைட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஹத் ஃபாசிலை மீட் பண்ணுறாங்க. ஃபஹத் ஃபாசிலை மீட் பண்ணதுக்கப்புறம் அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு அதர்வாவோட கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதர்வாவோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த இதயம் முரளி அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் முழுக்க ஒரு ரொமான்டிக் ட்ராமா படம் தான். யூஸ்வலான ஒரு ரொமான்டிக் ட்ராமா படம் தான். பட் யூஸ்வலான கதையாகவே இதை எடுத்திருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு எதுக்கு இதயம் முரளி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 50 நிமிஷம், 2.25 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரம் 50 நிமிஷம். ஸோ இந்த 2 மணி நேரம் 50 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா முதல் 35 நிமிஷம் கடைசி 35 நிமிஷம் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு எலிமெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த முதல் 35 நிமிஷம் கடைசி 35 நிமிஷம் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த நடுவில் 1.25 மணி நேரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் பார்த்திங்கன்னா போட்டு அரைன்னு அறுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவலாக பார்க்கும்போது ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கு, ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். அதர்வா பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருமே பார்த்திங்கன்னா சில இடங்களில் நல்லா நடிச்சிருக்காரு அப்படி தான் சொல்லணும். சில இடங்களில் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நடிச்சிருக்கலாம், இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரீத்தி முக்கன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ராகன் ஹீரோயின் இருக்காங்களா, ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டரை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களும் அப்படி நினச்சிங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.